ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஃபார்ம் அண்டு ஃபார்ம் டே. அது என்ன பிஃபார்ம் ஃபார்ம் டே ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்ம் டி ஃபார்மசி ஆஃப் டாக்டர். இது ரெண்டில் எது ஹையர் ஸ்கோப்? இப்போ மெடிசின்ஸ் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெடிசனை தயாரிக்கிற ஒரு ஃபீல்ட் ஃபார்ம் டியா பிஃபார்மா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்ம் டி. பிஃபார்ம் வந்து 4 இயர்ஸ், ஃபார்ம் டி வந்து 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். 5 இயர்ஸ் சப்ஜெக்ட், 1 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப்பு. அப்படின்னா மெடிசின் ப்ரிப்பரேஷன், மெடிசனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ட்ரக் கெமிஸ்ட்ரி, அதோட ஃபார்மசிக்கான எல்லா ஐட்டம்ஸும் படிக்கிறது வந்து பிஃபார்ம். ஃபார்ம் டியில் வந்து பேஷண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் ஹாஸ்பிட்டலைசிங், கிளினிக்கல், இது எல்லாமே டாக்டர்ஸ் ஓரியன்டாக, டாக்டர்ஸ் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஜாப்பு. இது வந்து அப்ராடுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள். ஃபார்ம் டி வந்து யூஸ் பண்ணோம்னா அப்ராடில் வேலை வந்து ஹை இன்டென்ஷிப், சேல்ரி வந்து ஹையாக இருக்கும். ஃபார்மசியில் வந்து சேல்ரி கம்மியாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். ஆனால் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி பிஃபார்ம் பண்ணி எம்ஃபார்ம் பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஒரு மெடிசன் தயாரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ பிஃபார்ம் ஆல்சோ பெஸ்ட், ஃபார்ம் டி ஆல்சோ பெஸ்ட். பட் விச் இஸ் யூ லைக், சூஸ் இட். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேயில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, எதில் சேல்ரி ஹையாக இருக்குது, எதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கிறது பார்க்கலாம். ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு கம்பெனியில் வந்து ஃபுட் கம்பெனிஸ்லாம் வந்து வேலை பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து பிஃபார்முக்கு இருக்குது. ஃபார்ம் டே வந்து எல்லாமே கிளினிக்கல், ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக, மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஃபார்ம் டே பார்க்க முடியும். ரெண்டுமே ஈக்குவலன்ஸ் தான். இது அப்ராடில் வந்து ஹை ப்ரிஃபரேட்டிவ், ஹை சேலரி கம்பேர்ட் டு பிஃபார்ம். பண்ணலாம். கட் ஆஃப்ல எவ்வளோ பேசஸ் கிடைக்கும், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்கணும். வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து 160 180 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் 10,000 40,000 மட்டும்தான் செலவாகும். அதே டாப் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து 40 1 lakh வரைக்கும் ஃபீஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுங்க. பிடிச்சதை படித்தாதான் நினச்சது நடக்கும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் யுவர் சாய்ஸ். +2 வரைக்கும் படிச்சிட்டோம். +2 வரைக்கும் படித்தது எல்லா சப்ஜெக்டும் படிப்போம். காலேஜ் அப்படி இல்லை. பிடிச்சதை சூஸ் பண்ணி பிடிச்சதை மட்டும் படித்தா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். பிடிக்கல எனி கோர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் இட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ.